ஹாய்ஸ், இன்றைக்கி நம்ம தூத்துக்குடி மாவட்டத்தில் அமைந்திருக்கிற கோயிலை பற்றி தான் நம்ம பார்க்க போகிறோம். அந்த கோயில் பார்த்திங்கன்னா, அந்த கோயிலுக்கு பேர் பார்த்திங்கன்னா குலசை முத்தாரம்மன் கோயில்னு சொல்லுவாங்க. குலசேகரப்பட்டணம் அந்த இடத்துக்கு பேர். அது எங்கே இருக்குது பார்த்திங்கன்னா, கரெக்டாக நமக்கு தூத்துக்குடி மாவட்டத்தில் திருச்செந்தூர் வட்டத்தில் தான் இருக்குது. குலசேகரப்பட்டணம் கடற்கரையில் தான் இந்த கோயில் இருக்குது. இது 300 ஆண்டுகளுக்கு பழமையான சக்தியை வாய்ந்த ஒரு கோயிலாகும். இந்த கோயில் திருச்செந்தூர்லேருந்து நமக்கு 14 கிலோமீட்டர் தொலைவில் தான் பக்கத்தில் தான் இருக்குது. இந்த கோயிலை பார்த்திங்கன்னா, நான் பார்த்துருப்பீங்க, நாங்கள் இந்த கோயிலுக்கு போயிட்டு இருக்கோம். கோயிலுக்கு போயிட்டு இருக்கும்போதே வழி நடுவ பக்தர்களுடைய ஆட்டமும், பக்தர்கள் வேடம் போட்டு, ஒவ்வொரு பக்தர்களும் ஒவ்வொரு வேடம் போட்டு ஆடுறதும் பாடுறதும் கலை நிகழ்ச்சிகளும் பயங்கரமாக இருக்குது. அந்த தசரா திருவிழாவை பயங்கரமாக கொண்டாடிட்டு வராங்க இந்த ஊரில் உள்ள மக்கள். தசரா திருவிழா உருவாவதற்கும் அது ஒரு சின்ன ஒரு வரலாறு இருக்குது. அது என்ன வரலாறு பார்த்திங்கன்னா, முன்னொரு காலத்தில் வர்றமுனியன் அந்த காலத்தில் இருந்திருக்கான். அவன் மிகவும் தவத்தினால, மிகவும் வலிமையான ஒரு தவத்தினால வலிமை பெற்று இருந்திருக்கான். அவன் அந்த நேரம் பார்த்து அகத்திய முனிவர் வந்திருக்காரு. அகத்திய முனிவரை இவன் அந்த தவம் பெற்றிருந்த அந்த ஒரு தைரியத்தினால அகத்திய முனிவரை அவமரியாதை செய்திருக்கான். இதனால் அகத்திய முனிவர் என்ன செய்திருக்காருன்னா, அவன் மேலே கடுமையான கோபத்தில் ஒரு சாபத்தை கொடுத்துருக்காரு. அது என்ன சாபம் பார்த்திங்கன்னா, எருமத்தலையும் மனித உடலும் கொண்ட நீ பெண் தெய்வத்தால் நீ அழிந்து போவாய் என்று அகத்திய முனிவர் என்ன செய்திருக்காரு, சாபம் கொடுத்துருக்காரு. மகிஷம் என்றால் எருமை. எருமை தலை அவனுக்கு இருக்கிறனால அவனுக்கு மகிஷாசுரன்னு பேர் வச்சுருக்காங்க. எருமை தலை கொண்ட அவன் அதுக்கப்புறம் என்ன செய்திருக்கான்னா, கடுமையாக இறைவனை நோக்கி தவம் புரிந்து பல வரங்களை இறைவன்கிட்ட இருந்து பெற்றிருக்கான். அதனால் அவனுக்கு மிகவும் கர்வம் ஜாஸ்தி, ஆணவம் ஜாஸ்தியாகி இவன் அங்கே உள்ள தேவர்களையும் முனிவர்களையும் மிகவும் கொடுமைப்படுத்தி ஆட்சி புரிந்துட்டு வந்திருக்கான். இவனுடைய கொடுமையை தாங்க முடியாமல் தான் முனிவர்களும் தேவர்களும் ஒரு கட்டத்தில் என்ன பண்ணுறாங்கன்னா, நேராக போய் இறைவனிடம் சிவபெருமானிட்ட போய் முறையிடுறாங்க. சிவபெருமானை என்ன செய்திருக்காருன்னா, அவனை அந்த அசுரனை கொல்லுவதற்கு நீங்கள் பார்வதி தேவியை போய் பாருங்கள், ஒரு வேள்வி நடத்துங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அப்போ இவங்களும் இந்த முனிவர்களும் தேவர்களும் என்ன செய்திருக்காங்கன்னா, பார்வதி தேவியை போய் பார்க்குறாங்க, தங்களோட விஷயத்தை முறையிடுறாங்க. அதன்படி ஒரு வேள்வியும் அதில் நடத்துகிறாங்க. அப்போ அந்த வேள்வியை அந்த அசுரம் ஏதாவது இடைஞ்சல் பண்ணிடக்கூடாது அப்படிங்கிறதுக்காக பார்வதி தேவி அந்த வேள்வியை சுற்றி ஒரு அரண் அமைச்சு, பால் அரண், அதாவது மாய மாதிரி ஒரு அரண் அமைச்சு கொடுத்துருக்காங்க பார்வதி தேவி. அப்போ அந்த வேள்வி நடந்துட்டு இருக்கும்போது அந்த வேள்வியில் லலிதாம்பிகைங்கிற ஒரு பெண் குழந்தை அந்த வேள்வி மூலம் உருவாகிறாள். அந்த வேள்வி நடந்து 9 நாட்களும் அந்த பெண் குழந்தை அந்த வேள்வியிலே வளர்கிறாள். அது 9 நாட்கள் அதில் வளர்கிறதுனால தான் அந்த 9 நாட்களும் மக்கள் நவராத்திரி திருவிழாவாக கொண்டாடிட்டு வராங்க. 10வது நாள் அந்த குழந்தை என்ன பண்ணுறாங்கன்னா, முழு வளர்ச்சி அடைகிறது 10வது நாள். அந்த 10வது நாள் முழு வளர்ச்சி அடைந்து நேராக மகிஷாசுரனை கூட ஃபைட் நடக்குது. ஃபைட் நடந்து மகிஷாசுரனை வதம் பண்ணி அவனை கொன்றாங்க, கொல்லப்படுகிறது. அதனால தான் அன்னைக்கு அந்த 10வது நாளை தசரா திருவிழாவாக மக்கள் எல்லாம் கொண்டாடிட்டு வராங்க. அம்பிகையை முத்தாரம்மன் என்று பெயர் வர காரணம் என்னென்னு பார்த்தீங்கன்னா, அந்த ஊரில் உள்ள எல்லா மக்களுக்கு உடம்புலையும் சின்ன சின்ன பொக்களம் போல், முத்துக்கள் போல், பொக்களம் போல் வந்திருக்கு. அதை குணப்படுத்துவதற்கு மக்கள் எல்லாம் தெரியாமல் எல்லாரும் போய் சிவபெருமான்கிட்ட அந்த காலத்தில் முறையிட்டு இருக்காங்க. அப்போ சிவபெருமான் என்ன செய்திருக்காரு, தேவிகிட்ட போய் நீ உன்னுடைய பக்தர்களுக்கு குறையை நீ தீர்த்து வை அப்படின்னு சிவபெருமான் சொல்லியிருக்கார். அதன்படி அந்த அம்பிகை அந்த தேவியும் என்ன செய்திருக்காங்கன்னா, மக்கள்கிட்ட உள்ள அந்த கொப்பளம் போல் உள்ள முத்துக்களை அவங்களே அதை திருப்பி எடுத்திருக்காங்க. எடுத்து மக்களை அத்தனை பேரையும் குணப்படுத்தி பக்தர்களுக்கு நல்ல ஒரு காட்சியை கொடுத்துருக்காங்க. அந்த மாதிரி முத்துக்களை எடுத்ததனால் அந்த அம்மனுக்கு முத்தாரம்மன் அப்படின்னு பெயர் வச்சுருக்காங்க. அப்படி தான் குலசேகரப்பட்டணத்தில் முத்தாரம்மன் திருக்கோயில் அப்படின்னு அமைஞ்சிருக்கு. இந்த கோயிலுக்கு பக்தர்கள் தங்களுடைய நேர்ச்சைக்கடனாக பல வேடங்களில் வேடம் அணிந்து அந்த அம்மனை
தரிசித்து கொண்டிருக்கிறார்கள். அந்த வீடியோவை தான் நாம் இப்போ பார்த்துருக்கோம். உங்களுக்கு பிடிச்சிருந்துன்னா இந்த வீடியோவை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி வைங்க. மீண்டும் அடுத்த ஒரு வீடியோவில் சந்திப்போம். அவர் அது கொம்பு அவர் கடத்திருக்கிறேன்மா. பரம பின்னாடி இல்லை இவரோட எடுத்துட்டு இருக்கேன் முன்னாடி மறுபடியும் எடுக்கிறேன். வாப்பா ஓட்டி அடிக்காதீங்க வா. மறக்காம சர்ப்ரைஸ் பண்ணுங்க. தேங்க்யூ.